மனசு உடைஞ்சு போன பாட்டி கொஞ்ச நாளிலேயே உடம்பு சரியில்லாமல் இருந்தும் போயிட்டாங்க. பாட்டி இறந்ததும் ஊருக்குள்ள போய் ஒரு வீட்டிலும் போய் அவனுக்கு சாப்பாடு வேணும், கொஞ்சம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டான். பசியில துடிச்ச சீனு அங்க இருந்து பக்கத்து ஊருக்கு ரொம்ப களைப்பா நடந்து போனான். அவன் போன வழியில ஒரு வித்தியாசமான ஊரோட பேரை பார்த்தான். அட என்ன இது, பேய் புறம்னு ஒரு ஊரா? பேரே வித்தியாசமா இருக்கே, போய் தான் பாப்போம். சீனு அந்த ஊருக்குள்ள போனான். அங்க கொஞ்சம் பெரியவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க இருந்த பெரியவங்க கிட்ட, ஐயா நான் வெளியூரு, இங்க தங்கறதுக்கு வீடு ஏதாவது கிடைக்குமா? ஏம்பா நாங்களே இந்த ஊர்ல ஏண்டா இருக்கிறோம்னு கவலைப்பட்டு இருக்கோம். இந்த ஊர்ல ஒரு பேய் இருக்குப்பா, இந்த ஊர்ல நீ இருக்காத போய். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த பேய் எங்க ஊருக்கு முதல்ல வந்தபோது இந்த ஊர்ல முத்து ராணின்னு ஒரு தம்பதி இருந்த வீட்டை தேடி வந்துச்சு. வீட்டுல யாரும் இருக்கீங்க? கதவு கொடுங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. முத்துவும் ராணியும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வெளியில பேயோட குரலை கேட்டு ராணி எந்திரிச்சு பார்த்தா. என்ன சத்தம் இது? யார் இப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ராணி முத்துவை எழுப்பினா. ஐயோ யார் இது? எனக்கு பயமா இருக்கு, நீ போய் பாரு ராணி. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நீங்களே போய் என்னன்னு பாருங்க.